ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு இந்தோனேஷியன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான கிரேவ் டார்ச்சர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சீதா. இவங்களுக்கு ஆதில் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரனும் இருக்கார். 2 பேரும் சின்ன பசங்களாக இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக்கரி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பேக்கரி ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான, கூட்டம் நிறைய அப்படியே வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கடையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் பாலாளுக்கு ஒரு பக்கம் பேக்கரி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்த மாதிரியே. அந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாம் எதுவுமே எங்கே பளபளன்னு ஜொலிக்குதோ அங்கே தானே போவோம். அதனால் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய கடைக்கு வர்ற அந்த மக்களுடைய வரத்து கம்மியாகி போச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கதாநாயகி அவங்களுடைய சகோதரன் 2 பேர் கடையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து கல்லால் காசு எடுத்துகிட்டு ஓடிடுறான். இப்போ கதாநாயகி உடனே இதை அவங்க அப்பா கிட்ட கத்த போக, உடனே அவங்க அப்பாவும் பின்னாடி போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கடைக்கு வெளியே போகிறாங்க. போனால் அந்த காசு எடுத்துகிட்டு போன நபர் வாசலில் தான் நிற்கிறான். யோ, இன்னும் நீ மட்டும் கல்லால் காசு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு ஒன்று நடக்குது. அதில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஸ்பாட்டை விட்டு நம்ம கதாநாயகியுடைய கண்ணு முன்னாடியே. இதில் கதாநாயகிக்கு அவங்க ஆக்சுவலி துக்கத்துடைய உச்சத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை எல்லாமே அறவே கம்ப்ளீட்டாக போயிருச்சு. அதோட எங்கெங்கே கடவுள் இருக்கான், எங்கள் அப்பா எப்பயுமே நீதி நேர்மை நியாயம் அப்படிம்பாரு. இப்போ கடைசியில் எங்கள் கண்ணு முன்னாடியே இப்படி பீஸாக செத்து போயிட்டாரு. கடவுளும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர காண்டாகி போயிடுறாங்க படத்துடைய கதாநாயகி. இதில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, இங்கே வரப்பா நல்லதை மட்டுமே செய்யணும், அப்போ தான் நீ சொர்க்கத்துக்கு போவ. நீ மாட்டுக்கு கேடு கெட்டவனாக இருந்தேன்னு வச்சுக்க, வெறும் கெடுதலை மட்டுமே பண்ணி அடுத்தவனை அழிச்சே சாப்பிட்ட நீ அப்படின்னா உனக்கு நரகந்தான். நரகம்னா தண்டனை தெரியும் இல்லையா, என்ன கொப்பரை அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும், உள்ளே போட்டு பொறிச்சிருவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு. இதைத்தான் இந்த ஒரு தண்டனையை அந்நியன் படத்தில் 1008 காமிக்கலாம், அது வேறு மேட்ரு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட தண்டனையை நம்ம தாத்தா காலத்துலேருந்து அம்மா அப்பா காலத்துலேருந்து வரிசைக்கு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நீ என்ன கொப்பரையில் போட்டு பொறிச்சிருவாங்க, பார்த்துக்க, நீ நல்லது தான் பண்ணணும் எப்பயும், அப்போ தான் சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி சொல்கிற மாதிரி அங்கே இந்தோனேஷியாவில் அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வழிமுறைகள் ஒன்று சொல்லப்படுது. நீ நல்லதை தான் பண்ணணும், நீ நல்லதை பண்ணலன்னு வச்சுக்க, உன்னை காஃபினில் வச்சு உள்ளே புதைச்சிருவாங்க பாரு. புதைச்சதுக்கப்புறம் அந்த கிரேவுக்குள்ளே உனக்கு பல கொடுமைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அடுக்கடுக்காக அடுக்கிறாங்க. 1008 பிரச்சனைகளை, இவ்வளோ விஷயங்கள் உனக்கு நடக்கும் தெரிஞ்சுக்க, நீ நல்லபடியாக நல்ல மனுஷனாக வாழ்ந்தினாத்தான் அப்புறம் கடவுள் ஒன்றா சொர்க்கத்துக்கு அனுப்புவார் அப்படிங்கிறாங்க அங்கே. இப்போ கதாநாயகியை பொறுத்தளவுக்கு என்ன உங்களுக்கு கடுப்பு அப்படின்னா, கடவுளே இல்லைங்கிறேன் அப்புறமே கிரேவ் டார்ச்சரு, அப்படியெல்லாம் எவனுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தில் கங்கணம் கட்டிட்டு இறங்குறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாரு, உலகத்திலேயே இருக்கிற எல்லா அழிச்சாட்டியம் பண்ணி ஒரு கேடுகட்ட பயபுலையாகவே வாழ்ந்து செத்த ஒருத்தனை புதைக்கிறேன், அவனுடைய அந்த புதைக்கும் போது கடைசியாக அவனுடைய கிரேவுக்குள்ளே ஒரு வீடியோ கேமராவோட போய் உண்மையாகவே அந்த செத்துப்போன நபருக்கு இவங்க கதை கட்டி விடுற மாதிரி இவ்வளோ சம்பவங்களும் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நானே நேரடியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். அங்கே எதுவும் நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா கடவுளே கிடையாது. ஆனால் இதை மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல, அவங்கள நம்ப வைக்கிறதுக்காகவே இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ஒரு டிவி சேனல் மூலமாக ரிலீஸும் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அது இனிமேல் புரிஞ்சுக்கங்க மக்களே, கடவுள் கிடையாது, இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கதாநாயகி களத்தில் இறங்க போக, அதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அடுக்கடுக்காக சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2017 சேத்தன்ஸ் ஸ்லேவ் யாரும் மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த படத்தை இயக்குன தானி தலைவன் ஜோக்கோ அன்வருடைய புது படம், ரீசெண்டாக வெளியான ஒரு படம் தான் இது. ஹாலிவுட்டுக்கு எப்படி ஒரு ஜேம்ஸ் வேணும், அந்த மாதிரி இந்தோனேஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோக்கோ அன்வர் தான். அந்த மாதிரி சம்பவத்தை தினுசாக பண்ணுவாப்புல நம்ம ஆள். ஆனால் நீங்கள் சேத்தன் ஸ்லேவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் ஒரு க்ளீன் ஸ்லேட் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர். இந்த சைக்காலஜிக்கல்ங்கிற ஒரு டேர்மை உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னாலே படம் உருண்டு தான் போகும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய விமர்சனங்களை ரெகுலராக பார்த்து அதை வச்சு படம் பார்க்குற பல பேருக்கு இந்த புரிதல் தெளிவாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்குமே ஃபஸ்ட் ஹாஃப் ஒரே பேச்சு தான், வீச்சுங்கிறது பெருசாக எங்கேயுமே கிடையாது. அவங்க செகண்ட் ஹாஃபுக்கான அந்த ஒரு டோனை செட் பண்ணி அந்த ஒரு அட்மாஸ்பியரை பில்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே தான் அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு எனக்கே இந்த படம் பார்க்கும்போது, ஏங்க என்ன ஆகா போகும் 4 ஆளுக்கு பேசுனாங்க, அப்படி ஒன்றும் பெருசாக ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லையே, ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கும் இது வரலாம், அதனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன்.
செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களாகட்டும், குறிப்பாக கடைசி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு சம்பவத்தை ஜோக்கோ அன்வர் எப்படி பண்ணி வச்சுருந்தாப்புல அப்படிங்கிறதுல தான் பல விஷயங்களை அது ஸ்கேரியான மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. முக்கியமாக இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க, அதாவது இந்த கன்ஃபைன்ட் ஸ்பேசஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க. லிஃப்ட்டே ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா லிஃப்ட்டு முன்னதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டோமோங்கிற ஒரு பரிதவிப்பு வந்துடும், மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற நபர்களாகவோ பேஷண்ட்ஸாகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. பரீடுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஹாலிவுட்டில் பயங்கர ஃபேமஸான த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட ஒரு படம். ஒரே ஒரு சவப்பட்டிக்குள்ளே புதஞ்ச ஒருத்தன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கிறத அந்த 1.5 மணி நேரம் படமே. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே நிறைய காட்சிகள் நடக்கிறதாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி மூச்சு வாங்குற பிரச்சனை வந்துடும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கதாநாயகி தான் சிங்கிள் ஹேண்டட்லேயும் இந்த படத்தை ஷோல்டரில் தூக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, நிறைய எஃபர்ட் இவங்ககிட்ட இருந்து பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தையே. டெக்னிக்கலி டெஃபினட்டாக சூப்பரான ஒரு படம் இது. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபர் எக்கச்சக்கமான விஷயங்களை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆங்கிள்ஸே நிறைய விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி சின்ன ஸ்பேஸுக்குள்ளே ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஆங்கிளை செட் அவுட் பண்ணால் அந்த பதபதிப்பு இருக்கும், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டனலுக்குள்ளே நிறைய காட்சிகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக இந்த படத்தில் ஒரு 2 சீக்வன்ஸு, ஒரு வாஷிங் மிஷின் சீன் ஒன்று வரும், அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது, அதுவும் பாருங்கள். இது எல்லாமே சினிமோட்டோகிராஃபியில் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. படத்துடைய சவுண்ட் டிசைனிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஹாரர் த்ரில்லருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு அது ஓரளவுக்கு ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபு நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் ஜம்ப் ஸ்கேர்ஸு, ஒரு சில இடங்களில் பல விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு சவுண்ட் டிசைனிங் டீம் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நியூரிட்டி அது இதுன்னு எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது மக்களே. இது ரேஷன் கார்டு சம்பவம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். செக்ஷுவலாக எதுவும் பண்ணலை, ஆனால் நியூரிட்டி சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது படத்தில். அதனால் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்க்கணும்னா நீங்கள் தனியாக பார்த்தா தான் உண்டு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது எக்ஸ்ட்ராடினரி படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.